நாம் யாவரும் கண்களை மூடி நாம் செய்ப்போம். இதாகவே இந்த நல்ல வேலைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சிஷ்யமாக இந்த யூடியூப் வழியாக செய்தி பார்க்கிற கேட்கிற உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த மாதம் கொடுத்த வாக்கு தத்தத்தின்படி நீ என் தாசன் ஆண்டவரே, அந்த வார்த்தையின்படி உடைய பிள்ளைகளை உடைய தாசர்களுக்கு எல்லாம் கொடுத்த ஆசீர்வாதங்களை நீர் கொடுக்கும்படியாய் நான் செபிக்கிறேன். உன்னில் மகிமைப்படுவேன் என்று சொன்ன தேவன் உடைய பிள்ளைகள் ஆண்டவரை செய்தி கேட்குற ஒவ்வொருவர் மூலமாகவும் நீர் மகிமைப்பட வேண்டுமாய் செபிக்கிறோம். அவங்கள் காரியம் வாய்க்கிறபடியினால், அவர்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள் கிடைக்கிறபடியினால் அவர்கள் மூலமாக நீர் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் செய்தி ஆசீர்வதியும். இந்த நாளிலே கர்த்தாவே ஆண்டவரே, உங்களுடைய நாமம் மகிமைக்கென்று ஆண்டவரை நாங்கள் ஆண்டவரை கேட்க போகிற செய்தி யூடியூப் வழியாக தேவன் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானோட கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். சிறுநல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உபாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 9, 10 வசனங்களை நாம் பார்க்கிறோம். உபாகமம் 32, 9, 10. கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு, யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம். பாலான நிலத்திலும் ஊளையிடுதலுள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தன் கண்மணியைப் போல காத்தருளினார். இதுதான் இந்த நாளின் வார்த்தை. ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி நீர் எங்களை நடத்தும்படியாய் செபிக்கிறோம். ஆமென். கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். இந்த உபாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிற வார்த்தைகள், உபாகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனம் 30ஆம் வசனத்தினுடைய தொடர்ச்சி தான் இந்த 32. 31ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி வசனம் 30, அதனுடைய தொடர்ச்சி தான் 32ஆம் அதிகாரம். இது மோசேயினுடைய ஒரு எழுதப்பட்ட பாடலாக இருக்கிறது. மோசே எழுதின பாடல். இதை குறித்து நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால், இந்த 32ஆம் அதிகாரம் முடியும் பொழுது 44ஆம் வசனத்திலே, அந்த 44, மோசேயும் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் வந்து இந்த பாட்டின் வார்த்தைகளையெல்லாம் ஜனங்கள் கேட்கத்தக்கதாக சொன்னார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக உபாகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் தொடங்குகிற இந்த பாட்டு, மோசே எழுதின பாட்டு 32ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தில் முடிகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இதில் முழுவதும் கர்த்தர் எப்படி இஸ்ரவேல் ஜனத்தை நடத்தினார், கர்த்தர் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார், அவர்கள் எப்படியெல்லாம் கர்த்தருக்குள் நடத்தப்படுகிறார்கள் என்பதை அங்கே தேவவசனம் சொல்லுகிறது. அங்கே சில காரியங்களை செய்யக்கூடாது உலக பிரகாரமாக என்று தேவன் அந்த வார்த்தைகளையும் அங்கே சொல்லி இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேத வசனத்தின்படி நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் 7ஆம் வசனம், உபாகமம் 32:7, பூர்வ நாட்களை நினை, தலைமுறை தலைமுறையாய் சென்ற வருஷங்களை கவனித்து பார், உன் தகப்பனை கேள், அவன் உனக்கு அறிவிப்பான், உன் மூப்பர்களை கேள், அவர்கள் உனக்கு சொல்லுவார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இது ஒரு முக்கியமான ஒரு வசனம். இன்றைக்கு அநேகர் தங்களுடைய பூர்வ நாட்களை நினைப்பது கிடையாது. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, நாம் எப்படிப்பட்ட நிலையிலே நாம் வளர்ந்து வந்தோம், வாழ்ந்து வந்தோம்
என்பதையெல்லாம் நாம் நினைப்பது கிடையாது. அதனால தான் தேவன் மோசேயின் மூலமாக இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. பூர்வ நாட்களை நீ நினை. முதல்ல இன்னைக்கு நீ வாழ்ற இந்த வாழ்க்கை, நீ பூர்வ நாட்களை நினைச்சு பாரு. தலைமுறையே தலைமுறையாய் சென்ற வருஷங்களை கவனித்து பார். உன் தலைமுறைக்கு நீ உன்னுடைய காரியங்களை நீ என்ன செய்து பார், கவனித்து பார். நாம் நினைத்து பார்க்க வேண்டும். எப்படியோ ஏதோ ஒரு சூழலிலே எப்படியோ போயிருக்க வேண்டிய என்னுடைய வாழ்க்கை, தேவன் என்னை இப்படி நடத்தி இருக்கிறார். உன் தகப்பனிடத்தில் கேள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அதை அவன் உனக்கு அறிவிப்பான். உன் மூப்பர்களை கேள், அவர்கள் உனக்கு சொல்வார்கள். ஆக அவர்களுக்கு தான் அது தெரியும். அதை சொல்லிய பிற்பாடுதான் அந்த இடத்திலே அவர் 9ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு. நாம் கர்த்தருடைய பங்காக இருக்கிறோம். யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம் என்று சொல்லி பார்க்கிறோம். சரி, இது இரண்டுமே ஒன்றை குறிக்கிறது. கர்த்தருடைய ஜனம் அவருடைய பங்கு. யாரெல்லாம் கர்த்தருடைய ஜனமோ அது அவர்களுடைய பங்காக இருக்கிறார்கள். யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம். பாலான நிலத்திலும் ஊளையிடுதல் உள்ள வெறுமையான அவாந்தர வெளியில் உள்ள அவர் உன்னை கண்டுபிடித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப பூர்வ நாட்களை நினை என்று சொல்வதன் காரணம், உன் தலைமுறையை நீ கவனித்து பார் என்று சொல்வதன் காரணம், உன் வாழ்க்கை ஒரு பாலான நிலத்திலே இருந்தது, ஒரு அவாந்திர வெளியிலே இருந்தது, ஊளையிடுதல் உள்ள வெறுமையான அவாந்திர வெளியிலே இருந்தது. பாலான நிலம். நம்முடைய வாழ்க்கையில நாம் பயன்படுத்துகிற வார்த்தை இருக்கும். என்னமோ நான் நினைத்திருந்தேன், ஆனால் அது அவ்வளவு காரியங்களும் பாலா போச்சு, ஒன்றும் இல்லாம போயிருச்சு. நான் நினைச்சதெல்லாம் எல்லாம் அப்படியே முழுசு அப்படியே எதிர்மறையாம் பாலா போயிடுச்சு. பாலாய் போகுதல் என்று சொல்லும் பொழுது அது ஒன்றுமில்லாத ஒரு காரியமாக அது அங்கே சொல்லப்படுகிறது. அது மாத்திரமல்ல, நரிகள் இருக்கக்கூடிய வெறுமையான அவாந்திர வெளி. ஆக சகலவிதமான தந்திரங்கள் நிறைந்ததான அந்த அவாந்திர வெளியிலே, அப்படிப்பட்ட நிலையிலே தேவன் அவனை கண்டுபிடித்தார். இந்த இடத்துல தேவன் நம்மை கண்டுபிடித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக கர்த்தருடைய ஜனமாய் இருக்கிறவர்கள் தான் அவருடைய பங்காய் இருக்கிறார்கள். 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1 பேதுரு 2:9, நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாகவும் இருக்கிறீர்கள். ஆக தேவன் நம்மை வரவழைத்து கொண்டார். ராஜரீக ஆசாரிய கூட்டமாக, பரிசுத்த ஜனமாக, அவருக்கு சொந்த ஜனமாக தேவன் நம்மை கொண்டு வந்தார். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை. புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்படுகிற வார்த்தை. இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். நீ முன்னாடி நீ உன்னுடைய பூர்வ காலம், பூர்வ நாட்கள், சென்ற காலங்கள், நீ அவருடைய ஜனமா இல்லை. ஆனா
இப்பொழுதோ நீ தேவ ஜனமாய் நீ இருக்கிறீர்கள். முன்னாடி உன் வாழ்க்கையில இரக்கம் இல்லை, ஆனால் இப்பொழுதோ தேவனுடைய இரக்கத்தை பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப ஆண்டவராகிய தேவன் அவருடைய ஜனமாக நம்மை மாற்றுகிறார், வரவழைத்துக் கொள்ளுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 53 அதிகாரம் 12 வசனம். ஏசாயா 53:12. அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். ஆக தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிறது. புதிய ஏற்பாட்டின் காலத்திலே தேவன் தம்மையே பலியாக ஒப்பு கொடுத்து அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு எல்லாருடைய பாவங்களையும் சுமந்து அவர் பிதாவினிடத்தில் வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவர் பங்காக எடுத்துக் கொள்ளுகிறார். ஆக இப்படிதான் நாம் பங்காக மாறுகிறோம். இந்த நாட்களிலே நமக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து அவருடைய ஜனமாக அவருடைய பங்காக நம்மை எடுத்துக் கொள்ளுகிறார். இதை ஏசாயா தீர்க்கதரிசி முன்னமே சொல்லுகிறார். அதே போல எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 10 அதிகாரம் 16 வசனம். எரேமியா 10:16. யாக்கோபின் பங்காய் இருக்கிறவர் அவைகளைப் போல் அல்ல, அவர் சர்வத்தையும் உருவாக்கினவர். கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு. அப்ப அவருடைய பங்காக நம்மை மாற்றுகிறார், அவருடைய ஜனமாக நம்மை மாற்றுகிறார். இரண்டாவது, யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம். சுதந்திர வீதம் என்று சொல்வது அவருடைய பங்குக்குள் இருக்கிறோம். யாக்கோபுடைய பங்காய் இருக்கிறவர் அவைகளைப் போல் அல்ல, அவர் சர்வத்தையும் உருவாக்கினவர். இஸ்ரவேல் அவருடைய சுதந்திரமான கோத்திரம். சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். ஆக நம்முடைய பங்காய் இருக்கிற தேவன் மற்றவைகளைப் போல் அல்ல, அவர் சர்வத்தையும் உருவாக்கினவர், எல்லாவற்றையும் உருவாக்கினவர். சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம் என்று சொல்லி பார்க்கிறோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12 அதிகாரம் 10 வசனம். எபிரேயர் 12:10. அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள், இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு. ஆக தேவன் அவருடைய பங்காக நம்மை தெரிந்து கொள்ளுகிறார். அந்த பங்கு தெரிந்து கொள்ளுதல் எதுனா, புதிய ஏற்பாட்டின்படி பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு. எப்படி பிதாவாகிய தேவன் பரிசுத்தரோ, ஆண்டவராகிய தேவன் சொல்வது போல நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். ஆக தேவன் பரிசுத்தத்துக்கு நம்மை பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்மை பிரயோஜனத்துக்காகவே சிட்சிக்கிறார். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3 அதிகாரம் 1 வசனம். எபிரேயர் 3:1. இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாக தேவன் நம்மை அழைக்கிறார். அப்ப கர்த்தருடைய ஜனம் என்று சொல்லும் பொழுது நாம் அவரை போல பரிசுத்தம் உள்ளவர்களாக மாற வேண்டும். இங்கே பார்க்கும் பொழுது பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாக நாம் மாறுகிறோம். 14 வசனத்தில் பாருங்க, நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை
முடிவு பரியந்தம் உறுதியாய் கொண்டிருப்போமாயில் கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே நம்பிக்கை உள்ளவர்களாய் நாம் இருப்போமானால், ஆரம்பத்தில் கொண்டிருந்த நம்பிக்கையை முடிவு பரியந்தம் நாம் கொண்டிருப்போமானால், நாம் கிறிஸ்துவினிடத்திலே, கர்த்தரிடத்திலே நாம் பங்குள்ளவர்களாய் மாறுகிறோம். அவருடைய பரிசுத்தத்துக்கு பங்கு, அவருடைய பரம அழைப்புக்கு பங்கு இங்கே நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவினிடத்திலே பங்குள்ளவர்களாக நாம் மாறுகிறோம். அது மாத்திரமல்ல, கொலோசேயருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், கொலோசேயர் 1:12, ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு என்று சொல்லி பார்க்கிறோம். ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு, யாரெல்லாம் ஒளியில் உள்ளவர்களான பரிசுத்தவான்களாய் இருக்கிறார்களோ அவர்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு. ஆக தேவன் நம்மை அழைத்தது அவருடைய ஜனமாக, அவருடைய பங்காக அழைத்திருக்கிறார். தம்முடைய ஜீவனை கொடுத்து அவருடைய ஜனமாக நம்மை மாற்றி இருக்கிறார். அதோடு மாத்திரமல்ல, அவர் மற்றவைகளைப் போல அல்ல, சர்வத்தையும் உருவாக்கினவர். சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அவர் பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்களாக அழைக்கிறார், பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாய் அழைக்கிறார், கிறிஸ்துவினிடத்திலே பங்குள்ளவராய் அழைக்கிறார், ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு அழைக்கிறார். இந்த அழைத்த தேவன் எங்கிருந்து நம்மை அழைக்கிறார், அதுதான் நாம் பார்க்க வேண்டும். இந்த அழைக்கிற தேவன் எங்கிருந்து நம்மை அழைக்கிறார் என்பது மிக முக்கியமான ஒரு காரியம். பாலான நிலத்திலிருந்து நம்முடைய வாழ்க்கை பூர்வ நாட்களிலே பாழாய் போயிருந்தது. தலைமுறை தலைமுறையாக ஒன்றுமில்லாமல் நாசமாக போயிருந்திருக்க வேண்டிய வாழ்க்கை. இங்கே தேவன் சொல்லுகிறார், அந்த நிலையில இருந்த ஒன்றை நான் கண்டுபிடித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். லேவியராகமத்தின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். லேவியராகமம் 26:43. தேசம் அவர்களாலே விடப்பட்டு பாழாய் கிடக்கிறதினாலே தன் ஓய்வு நாட்களை ரம்மியமாய் அனுபவிக்கும். அவர்கள் என் நியாயங்களை அவமதித்து அவர்களுடைய ஆத்துமா என் கட்டளைகளை வெறுத்தபடியினால் அடைந்து தங்களுடைய அக்கிரமத்தின் தண்டனை நியாயம் என்று ஒத்துக்கொள்வார்கள். தங்கள் அக்கிரமத்துடைய தண்டனை நியாயம் என்று ஒத்துக்கொள்வார்கள். தேசம் எப்படி பாழாக விடப்பட்டதோ அதுபோல தேவன் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய கட்டளைகளை வெறுத்தபடியினாலே நம்முடைய வாழ்க்கை ஒரு காலகட்டத்தில் பாழாய் போயிருந்தது. இங்கே சொல்லப்பட்டது போல இல்லையா, சென்ற வருஷங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கை அப்படிதான் இருந்தது. ஆனால் இன்றைக்கு தேவன் அவருடைய சொந்த ஜனமாக அவருடைய பங்காக கிடைத்திருக்கிறார். யோபுவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 21-22 வசனங்கள். யோபு 5:21-22. நாவின் சவுக்குக்கும் மறைக்கப்படுவீர், பாழாக்குதல் வரும்போது பயப்படாமல் இருப்பீர், பாழாக்குதலையும் பஞ்சத்தையும் பார்த்து நகைப்பீர் என்று சொல்லுகிறார். யோபு 5ஆம் அதிகாரம் 21-22 வசனம். நாவின் சவுக்குக்கும் மறைக்கப்படுவீர். நாவின் சவுக்கு என்பது சாபம். பாழாக்குதல் வாழ்க்கையில் வரும் பொழுது
பயப்படாமல் இருப்பீர். பாலாக்குதல் வரும்போது பயப்பட மாட்டார். பாலாக்குதலையும் பஞ்சத்தையும் பார்த்து நகைப்பீர் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக கர்த்தருக்குள் ஒருவனுடைய வாழ்க்கை இருக்குமானால் அவன் பாலான ஸ்தலத்தில் இருக்கிற அவனை தேவன் கண்டுபிடிக்கிறார். யோபுவின் வாழ்க்கையில யோபுவை தேவன் சமூகத்தில் பிசாசானவன் வரும் பொழுது, என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ என்று சொல்லுகிறார். அந்த கவனம் என்பதில் அவனை கண்டுபிடிச்சிருக்கிறான். கடுமையான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதம் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாயிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாயிருக்க பண்ணுவேன். ஆக தேவன் நம்மை சுகமாயிருக்க பண்ணுகிறவராயிருக்கிறார். பாழாக்கப்பட்ட வாழ்க்கை, பாழாய் போன ஒரு வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கையை தேவன் சுகமாயிருக்க பண்ணுகிறார். சங்கீதம் 12:5 அதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அதே போல அவர் அந்த பாழான ஸ்தலத்திலே அவர் கண்டுபிடித்ததை குறித்து பார்க்கிறோம். ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஓசியா 9:10, வனாந்திரத்தில் திராட்சை குலைகளை கண்டுபிடிப்பது போல இஸ்ரவேலை கண்டுபிடித்தேன். வனாந்திரத்தில் எங்கடா திராட்சை கொலை இருக்கும் என்று அங்கே கண்டுபிடிப்பது போல, தேடி தேடி கண்டுபிடிப்பது போல கர்த்தர் நம்மை கண்டுபிடித்திருக்கிறார். அத்திமரத்தில் முதல் தரம் பழுத்த கனிகளை போல உங்கள் பிதாக்களை கண்டுபிடித்தேன். அத்திமரத்தில் முதல் தரம் பழுத்த கனிகளைப் போல உங்கள் பிதாக்களை கண்டுபிடித்தேன். தேவன் நம்மை தேடி கண்டுபிடிக்கிறவராயிருக்கிறார். ஆக முதலாவது காரியம், கர்த்தர் தம்முடைய சொந்த ஜனமாக அவருடைய பங்காக நம்மை தேவன் மாற்றுவதற்கு நம்மை கண்டுபிடித்த தேவனாயிருக்கிறார். பூர்வ நாட்களிலே பாழாய்ப்போன நம்முடைய வாழ்க்கை, சீர்குலைந்த வாழ்க்கை, அவாந்திர வெளியாயிருந்த வாழ்க்கை, தேவன் நம்மை தெரிந்து கொண்டு அவருடைய ஜனமாக அழைத்தார். எங்கிருந்து நம்மளை தெரிந்து கொள்ளுகிறார்? எங்கே கண்டுபிடித்தார்? முதலாவது அவர் கண்டுபிடித்ததை தான் பார்க்கிறோம். வனாந்திரத்தில் திராட்சை குலைகளை கண்டுபிடிப்பது போல இஸ்ரவேலை கண்டுபிடித்தார். இஸ்ரவேல் என்ற இடத்துல நம்மை சொல்ல வேண்டும். ஆக நம்மை தேவன் கண்டுபிடிக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையை, இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை எந்த இடத்துல, எந்த ஊரில், எந்த வீட்டில் இருக்கீங்களோ உங்களை தேவன் கண்டுபிடித்திருக்கிறார். உங்கள் குடும்பத்தை தேவன் கண்டுபிடித்திருக்கிறார். உங்களுடைய பூர்வ வாழ்க்கை, உங்களுடைய பூர்வ காலங்கள் எந்த விதமாயோ சீரழிந்து போயிருக்கும். ஆனால் தேவன் உங்களை அழைத்தபடியினால்தான், தேவன் உங்களை கண்டுபிடித்து அவருடைய பங்காக, அவருடைய ஜனமாக அவர் அழைத்து கொண்டபடினால்தான் இன்றைக்கு இந்த தேவ செய்தி யூடியூப் வழியாக கேட்கிறீர்கள். இன்றைக்கும் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இன்னைக்கு நீங்க வாழ்கிற ஒரு வாழ்க்கை கர்த்தர் தம்முடைய ஜனமாக உங்களை கண்டுபிடித்தபடினால்தான்.
ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள். அதனால அவர் சொல்லுகிறார், பூர்வ நாட்களை நினை, தலைமுறை தலைமுறையாய் சென்ற வருஷங்களை பா. மோசே எழுதுறான் பாட்ட. எவ்வளவு ஒரு உணர்வு பூர்வமாக அவன் ஒரு கர்த்தர் சொல்லுவதை எழுதுகிறது போல எழுதுகிறான். சங்கீதத்தின் புத்தகம் 119 அதிகாரம் 162 வசனம். சங்கீதம் 119 162. மிகுந்த கொள்ளையுடைமைகளை கண்டுபிடிக்கிறவன் மகிழ்வது போல, மிகுந்த கொள்ளையுடைமைகளை கண்டுபிடிக்கிறவன் மகிழுகிறது போல நான் உமது வார்த்தையின் பேரில் மகிழுகிறேன். தேவனுடைய வார்த்தையை கண்டுபிடிக்கிற நிலையில இவன் மகிழ்கிறானா? கொள்ளையுடைமையை கண்டுபிடிக்கிறவன் மகிழ்வது போல உம்முடைய வார்த்தை எனக்கு கண்டுபிடிக்கும் பொழுது நான் மகிழுகிறேன் என்று இங்கே கர்த்தர் சொல்லுகிறார். இரண்டாவது காரியமாக அவர் என்ன செய்தார்? உபாகமம் 32 அதிகாரம் 10 வசனம். பாலான நிலத்திலும் ஊளையிடுதல்ல வெறுமையான அவாந்திர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார். இரண்டாவது அவர் என்ன செய்தார்? அவனை நடத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இரண்டாவது, நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். யாத்ராகமத்தின் புத்தகம் 23 அதிகாரம் 23 வசனம். யாத்ராகமம் 23 அதிகாரம் 23 வசனம். என் தூதனானவர் உனக்கு முன் சென்று எமோரியரும் ஏத்தியரும் பெரிசியரும் கானானியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடத்துக்கு உன்னை நடத்தி கொண்டு போவார். எப்படியா? என் தூதனானவர் உனக்கு முன் சென்று. இந்த தூதனானவர் என்று சொல்லப்படுமானால் தூதன் என்பதற்கும் தூதனானவர் என்பதற்கும் வித்தியாசம் உண்டு. தூதனானவர் என்று சொல்லப்படுவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அது குறிக்கலாம். ஆக அவர் உனக்கு முன் சென்று எமோரியரும் ஏத்தியரும் பெரிசியரும் கானானியும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடத்துக்கு, இப்படிப்பட்ட பலவித சுபாவங்கள் பலவித தன்மைகள் நிறைந்த மக்கள் இருக்கிற இடத்திலே உன்னை நடத்தி கொண்டு போகிறார். அந்த இடத்துல நீ வாழ வைக்கிறார் உன்னை. அவர்களை அந்த இடத்தை ஆக்கிரமிச்சிருக்கிற அவங்கள அதம் பண்ணுவேன் என்று தேவன் சொல்லுகிறார். நீங்க வாழ வேண்டிய இடத்தை யார் பிடித்திருக்கிறார்களோ அவர்களை தேவன் அதம் பண்ணி போடுவார். தேவன் உங்களை நடத்தி கொண்டு போவார் அந்த இடத்துக்கு. அவங்கள அதம் பண்ணி போட்டு 25 வசனம். யாத்ராகமம் 23 25 26 பாருங்க. உங்கள் தேவனாகி கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். கர்ப்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை. உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். ஆக உங்களுக்கென்று இருக்கக்கூடிய ஆசீர்வாதத்துக்கு தேவன் வழி நடத்தி கொண்டு போகிறார். அதை யாரெல்லாம் அதற்கு குறுக்கிடுகிறார்களோ, அதை யாரெல்லாம் ஆக்கிரமித்திருக்கிறார்களோ உங்களுக்குரியதை, அவர்களை அதம் பண்ணி அவர் உங்களுக்கு அதை மீட்டு கொடுக்கிறார். நீங்கள் ஆசீர்வாதமாய் கர்த்தரை சேவிப்பீர்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை விலக்குகிறார் தேவன். ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துகிறார். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 2 சாமுவேல் 2 அதிகாரம் 6 வசனம். 2 சாமுவேல் 2 அதிகாரம்
6ஆம் வசனம், கர்த்தர் உங்களை கிருபையும் உண்மையுமாய் நடத்துவாராக. கர்த்தர் உங்களை கிருபையும் உண்மையுமாய் நடத்துவாராக. எப்படி? ஏனதான அல்ல, கிருபையும் உண்மையுமாய் நடத்துவார். ஏன் கிருபை? நாம் நிர்மூலமாக ஆதிருப்பது கர்த்தருடைய கிருபை. நம்ம நிர்மூலமாகாமல் அவருடைய கிருபை காப்பாற்றி அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி அந்த உண்மையாய் நடத்துவாராக. நீங்கள் இந்த காரியத்தை செய்தபடியினால் நானும் இந்த நன்மைக்கு தக்கதாக உங்களை நடத்துவேன். நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடத்தும் பொழுது தேவன் நம்மை நடத்துகிறவராயிருக்கிறார். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 2 நாளாகமத்தின் புத்தகம் 32ஆம் அதிகாரம், 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வசனங்கள், 6 முதல் 8 வசனங்கள், 22 முதல் 24 வசனங்கள், 6 முதல் 8, 22லிருந்து 24. இங்கே எசேக்கியா ராஜாவை குறித்து 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுக்கு விரோதமாய் அசீரியா ராஜா அங்கே படையெடுத்து வந்திருக்கிறான், சூழ்ந்திருக்கிறார்கள். ஆக அந்த ஜனங்கள் எல்லாம் எசேக்கியாவிடத்தில் வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. 8ஆம் வசனத்தில் எசேக்கியா சொல்லுகிறார், அவனோடு இருக்கிறது மாம்சபயம், நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நமக்கு நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர்தானே என்று சொல்லி அவர்களை தேற்றினான். நமக்கு நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய 4 இடத்துல நம்முடைய நமக்கு என்று சொல்லி பார்க்கிறோம். அவனோடு அசீரியா ராஜாவோடு இருக்கிறது மாம்சபயம், நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர்தானே என்று அவர்களை தேற்றினார். 22ஆம் வசனம் பாருங்க, 22ஆம் வசனம், இப்படி கர்த்தர் எசேக்கியாவையும் எருசலேமின் குடிகளையும் அசீரியருடைய ராஜாவாகிய சனகரிப்பின் கைக்கும் மற்ற எல்லாருடைய கைக்கும் விலக்கி ரட்சித்து அவர்களை சுற்றுப்புறத்தார்க்கு விலக்கி ஆதரித்து நடத்தினார். இல்லையா? இப்படி கர்த்தர் எசேக்கியாவையும் எருசலேமின் குடிகளையும் அசீரியருடைய ராஜாவாகிய சனகரிப்பின் கைக்கும் மற்ற எல்லாருடைய கைக்கும் நீங்களாக்கி ரட்சித்து அவர்களை சுற்றுப்புறத்தாருக்கு விலக்கி, சுத்திலும் இருக்கிற எதிரிகளுக்கு விலக்கி ஆதரித்து நடத்துகிறார். முதல்ல அவனை கண்டுபிடித்தார், நான் உங்களை கண்டுபிடிக்கிறார். 2வது நடத்துகிறார். எப்படி நடத்துகிறார்? ஆதரித்து நடத்துகிறார். எப்படி நடத்துகிறார்? உங்களுக்குரிய ஆசீர்வாதங்களை பிடுங்கி தன்னிடத்தில் வைத்திருக்கிறவனை அதம் பண்ணி அவனிடத்திலிருந்து உங்களுக்கு திரும்ப கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். வியாதிக்கு விலக்குகிறார். அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிறார். ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துகிறார். கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதத்தின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். சங்கீதம் 23ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். அவர் என்னை, என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நீதியின் பாதையில் அவர் நடத்துவாருங்க. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படே, தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர்.
உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அந்த அனுபவத்தை தாவீதும் ருசி பார்த்திருக்கிறார். தாவீது அதனால்தான் இங்க சொல்லுகிறார், தம்முடைய நாமத்தின் நிமித்தம் அவர் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். ஒருவேளை என் வாழ்க்கையில நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடக்க நேரிட்டாலும் என்னோட நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா என்னோட கூட நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. அந்த நம்பிக்கை இன்னைக்கு நிறைய பேர்ட்ட இல்லை. இந்த செய்தி கேட்குறீங்களே, உங்களுக்குள்ள உண்மையான ஒரு நம்பிக்கை இருக்குதா? உங்களுடைய தேவை அதிகம், ஆனால் உங்களுக்கு வருகிற வருமானம் கம்மி. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அதிகம், கிடைப்பது கொஞ்சம். அது ஒரு மரண இருளின் பள்ளத்தாக்கை போல இருக்கும். ஆனால் கர்த்தர் கூட இருக்கிறார் நினைங்க. கர்த்தர் கூட இருப்பாரானால் கர்த்தர் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிறார், வியாதியை விலக்குகிறார். இங்கே வேதவசனம் சொல்லுகிறது, கற்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை. நீங்கள் செய்கிற வேலைகள், நீங்கள் என்னென்ன காரியங்கள் வேலை செய்கிறீங்களோ அது விருதாவாய் போகாது. அது இல்லை, உங்கள் ஆயுசு நாட்களை பொருத்தப்படுத்துகிறார். சொல்கிறான், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். சங்கீதம் 48:14. சங்கீதம் 48ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துகிற தேவன் அந்த ஆயுசு நாள் பூரண பரியந்தம், மரண பரியந்தம் தேவன் நடத்துகிறவராயிருக்கிறார். சங்கீதம் 107ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். சங்கீதம் 107:6-7. தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை விடுவித்தார். தாவரிக்கும் ஊருக்கு போய் சேர, எந்த ஊருக்கு அவங்க போகணுமோ அந்த ஊருக்கு போய் சேர அவர்களை செவ்வையான வழியிலே நடத்தினார். இவ்வளவு இந்த வருஷத்தில் கடந்த 5 மாதங்களாக எப்படியோ உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் போயிட்டீங்க, அது வேற. ஆனால் இந்த மாதத்தில் தாபரிக்கும் ஊருக்கு போய் சேர, உங்கள் ஆசீர்வாதங்களை எல்லாம் நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ளும் ஊருக்கு போய் சேர உங்களை செவ்வையான வழியிலே நடத்துவார். உங்களை செவ்வையான வழியிலே நடத்துவார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் கண்டுபிடித்தார், கர்த்தர் நடத்துகிறார். 3வது காரியம், உபாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பாலான நிலத்திலும் ஊளையிடுதல் உள்ள வெறுமையான அவாந்திர வெளியிலும் அவனை கண்டுபிடித்தார். அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார். 3வது, அவனை உணர்த்தினார். அவனை உணர்த்துகிறார். உணர்ந்துக்க. உன்னுடைய பூர்வ நாட்கள் என்னென்ன? நான் உன்னை எப்படி இப்போ வாழ வச்சிருக்கிறேன், அதை நீ நினைத்துப்பார். அந்த உணர்வு முதலாவது இருக்க வேண்டும். 119ஆம் சங்கீதம் 27ஆம் வசனம். சங்கீதம் 119:27. உமது கட்டளைகளின் வழியை எனக்கு உணர்த்தி அருளும். சங்கீதகாரன் கேட்கிறான். 119:27. உமது கட்டளைகளின் வழியை எனக்கு உணர்த்தி அருளும். எது உம்முடைய கட்டளை? அதை உணர்த்துங்க ஆண்டவரே.
இனிமேலாவது என் வாழ்க்கையை நான் சரி பண்ணிக்கிறேன். கேளுங்க ஆண்டவர்கிட்ட. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உபாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 29 முதல் 31ஆம் வசனம் வரைக்கும். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 29 முதல் 31 வசனங்கள். அவர்கள் ஞானம் அடைந்து இதை உணர்ந்து தங்கள் முடிவை சிந்தித்து கொண்டால் நலமாயிருக்கும். அவர்கள் ஞானமடைந்து உணரணும். இன்னைக்கு நான் இப்படி ஒரு வாழ்க்கையில் இப்படி ஒரு ஜீவனோட இது வரைக்கும் நான் வாழ்கிறேன்னா அது கர்த்தருடைய கிருபை, தேவன் தந்த கிருபை. ஆக உணர்ந்து தங்கள் முடிவை சிந்தித்து கொண்டால் நலமாயிருக்கும் இல்லையா? அவர்களுடைய கண்மலை அவர்களை விற்காமலும் கர்த்தர் அவர்களை ஒப்புக்கொடாமலும் இருந்தாரானால், ஒருவன் 1000 பேரை துரத்தி 2 பேர் 10,000 பேரை ஓட்டுவதப்படி. கர்த்தர் நம்மளோட இருந்தாருன்னா ஒருத்தன் 1000 பேரை 10 பேர் 2 பேர் 10,000 பேரை துரத்துவானா? தங்கள் கண்மலை நம்முடைய கண்மலைகளைப் போல அல்ல என்று நம்முடைய சத்துருக்களே தீர்மானிக்கிறார்கள். நம்ம சத்துருக்கள் என்ன தீர்மானிக்கிறாங்க? எப்பா நமக்கும் ஒரு கண்மலை இருக்கு பாரு, அந்த கண்மலை அவங்களோட கண்மலை போல இல்லை. சத்துருக்களுக்கும் ஒரு கண்மலை இருக்குது. உங்களுடைய சத்துருக்களுக்கும், உங்கள் சத்துருக்களுக்கு தேவன் அதை வெளிப்படுத்துவார். நம்ம என்ன பண்ணாலும் அவங்க செய்கிறதெல்லாம் வாய்க்குது. என்ன பண்ணாலும் அவன் செய்கிறது வாய்க்குது. தேவன் நடத்துகிறார். சங்கீதத்தின் புஸ்தகம் 107ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். சங்கீதம் 107:43. எவன் ஞானம் உள்ளவனோ அவன் இவைகளை கவனிக்க கடவன். எவன் ஞானம் உள்ளவனோ அவன் இவைகளை கவனிக்க கடவன். ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்வார்கள். ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்வார்கள். அதை தான் முன்னாடி பார்த்தோம். கிருபைகளை உணருங்க. ஒன்று தாமதிக்குது, சில சமயம் சிலது கையில் வர்றதுக்கு தாமதிக்குது, கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குன்னா உடனே மனதுக்குள்ளே போட்டு ஒலப்பிக்கிட்டு அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கிறத விட ஞானவானாய் நீங்கள் இருப்பீர்களே ஆனால், கர்த்தருடைய பரிசுத்தவானுடைய சுதந்திரத்தில் பங்கடைவீர்களே ஆனால், அந்த அடைய வேண்டுமானால் நீங்கள் கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்ளுங்கள். பரிசுத்தவான்களுடைய சுதந்திரம் அப்படிப்பட்ட மேன்மையானது. உணர்ந்து கொள்ளுங்க. சங்கீதத்தின் புஸ்தகம் 64ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சங்கீதம் 64:9. எல்லா மனுஷரும் பயந்து தேவனுடைய செயலை அறிவித்து அவர் கிரியையை உணர்ந்து கொள்வார்கள். எல்லா மனுஷரும் பயந்து தேவனுடைய செயலை அறிவித்து அவர் கிரியையை உணர்ந்து கொள்வார்கள். தேவன் உங்களுடைய வாழ்க்கையில செய்கிற செயலை அறிவித்து, நீங்க அவருடைய கிரியைகளை எல்லாரும் உணர்ந்துவாங்க. மெய்யாகவே தேவன் அவனோடு இருக்கிறார், மெய்யாகவே தேவன் இவர்களோடு இருக்கிறார். அவன் என்ன செஞ்சாலும் அவன் செய்கிறதெல்லாம் நடக்குது. இவன் என்ன செஞ்சாலும் அவன் செய்கிறதெல்லாம் நடக்குது, வாய்க்குது. அவன் செய்கிறதெல்லாம் வாய்க்குது, இவன் செய்கிறதெல்லாம் வாய்க்குது. ஏன்? கர்த்தர் உங்களுடைய பங்கு. நீங்கள் கர்த்தருடைய பங்கு.
ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஏசாயா 28:9. அவர் யாருக்கு அறிவை போதிப்பார்? யாருக்கு உபதேசத்தை உணர்த்துவார்? பால் மறந்தவர்களுக்கும் முளை மறக்க பண்ணப்பட்டவர்களுக்குமே, சின்ன குழந்தைகளுக்கள். இங்கே பார்க்கிறோம். யாருக்கு உணர்த்துவார்? பால் மறந்தவங்க, பால் குடிக்கிறத மறந்து உணவு சாப்பிட்றவங்க. ஆக நமக்கு தான் அவர் அறிவை, உங்களுக்கு தான் தேவன் அறிவை போதிப்பார். உங்களுக்கு அவர் உபதேசத்தை கொடுக்கிறார். இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கப்படுகிற இந்த கர்த்தருடைய பிரசங்கம், இந்த மோசேயினுடைய பாட்டு உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு உணர்த்துதல், உபதேச உணர்த்துதல். நீதிமொழிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வசனங்கள். நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வசனங்கள். ஞானத்தை வா என்று கூப்பிட்டு, புத்தியை சத்தமிட்டு அழைத்து, அதை வெள்ளியைப் போல நாடி புதையல்களை தேடுகிறதை போல தேடுவாயாகில், ஞானத்தை வான்னு கூப்பிடணும், புத்தியை சத்தமிட்டு நம்முடைய வாழ்க்கையில் அழைக்கணும், வெள்ளியை போல நாடணும், புதையலை தேடுறது போல தேடணும். அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். நீ தேவனை அறியும் அறிவை அநேகர் கண்டடையாதபடினால்தான் அநேகர் தேவையே இல்லாம அழுது கொண்டும் புலம்பி கொண்டும் பிரச்சனைகளை குறித்து யோசித்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஆக தேவன் நடத்துகிறவராயிருக்கிறார், உணர்த்துகிறவராயிருக்கிறார். அடுத்து 4வது கடைசி காரியம், உபாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பாலான நிலத்திலும் ஊளையிடுதல் உள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியைப் போல காத்தருளினார். 4 காரியங்கள் கண்டுபிடிக்கிறார். பாழான வாழ்க்கையில், பூர்வ நாட்களில் பாழாய் போல நம்முடைய வாழ்க்கையில் இருந்த நிலையில் தேவன் நம்மை கண்டுபிடித்தார், நம்மை நடத்தி வந்தார், நமக்கு உணர்த்துகிறார். இப்ப கடைசியாக அவனை தனது கண்ணின் மணியைப் போல காத்தருளினார். சங்கீதத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். சங்கீதம் 17ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களில் நின்று உமது வலதுகரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவரே, உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும். உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களில் நின்று உமது வலதுகரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவரை. கர்த்தர் தம்முடைய வலதுகரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறார். உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும். கண்மணியைப் போல என்னை காத்தருளும், கண்மணியைப் போல என்னை காத்தருளும். கர்த்தர் காத்தருளுகிற தெய்வம். சங்கீதக்காரன் சொல்றான், நம்புகிறவர்ல அவங்க எதிராளிகிட்டேருந்து காப்பாற்றுறவரை, நீங்கள் கண்மணியைப் போல என்னை காத்தருளுங்கப்பா. சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். சகரியா 2ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். பாபிலோன் குமாரத்தின் இடத்தில் குடியிருக்கிற சியோனே,
உன்னை விடுவித்துக்கொள். பாபிலோன் என்கிற சாபத்திலே குடியிருந்துகிற சீயோனே, கர்த்தருடைய சபையே, கர்த்தருடைய ஜனமே, உன்னை விடுவிச்சிக்க முதல்ல அவிசுவாசம், அவநம்பிக்கை, பதஷ்டம், அவிசுவாசமான வார்த்தை, அபத்தமான வார்த்தை, இது எல்லாத்திலிருந்து விடுவித்துக்கொள். பிற்பாடு மகிமை உண்டாகும். சகரியா 2:7-8. அதுக்கப்புறம்தான் மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை கொள்ளையிட்ட ஜாதிகளிடத்துக்கு என்னை அனுப்பினார். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்ணின் மணியை தொடுகிறான். உங்களை தொடுறவன் அவருடைய கண்ணின் மணியை தொடுகிறான். கர்த்தருடைய கண்ணின் மணியை தொடுகிறான். ஆக பாபிலோன் என்கிற சாபம், அவிசுவாசம், அவநம்பிக்கை, அபத்தமான வார்த்தை, எல்லாத்திலிருந்து விடுவிச்சுக்கணும். விடுவித்து கர்த்தரை மாத்திரம் சாரும் பொழுது நமக்கு மகிமை உண்டாகும். நம்மளை தொடுறவங்க கர்த்தரின் கண்மணியை தொடுகிறவங்களா இருப்பாங்க. நம்ம கண்மணியை நம்மளை யாராவது தொட விடுவோமா? நம்ம வேறலே நம்ம கண்மணியை தொடாதபடி நம்ம அவ்வளோ ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கிறோம். ஒரு தூசி கீழே விழுந்துட்டா கூட அந்த எப்படி எடுக்கணுமோ அப்படிலாம் பார்க்குறோம். அதுதான் 2 தெசலோனிக்கேயர் புஸ்தகம், 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 2 தெசலோனிக்கேயர் 3:3. கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். தீமை நின்று விலக்கி காத்துக்கொள்வார். கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். தீமை நின்று விலக்கி காத்துக்கொள்வார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆக தேவன் தீமையிலிருந்தும் விலக்கி காக்கிறவராயிருக்கிறார். கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு. நாம் தான் அவருடைய கர்த்தருடைய சொந்த ஜனம். நம்ம பூர்வ நாட்களை நாம் நினைப்போம். இன்றைக்கு எப்படிப்பட்ட நிலையிலே தேவன் நம்மை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். நம்மை கண்டுபிடித்தார், நம்மை நடத்தினார், நம்மை உணர்த்தினார், நம்மை காத்தினார். நம்மை இந்த 4 காரியங்களையும் தேவன் நமக்கு செய்கிறவராயிருக்கிறார். கண்களை முடிச்சிருக்கோம். பிதாவே, நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நீர் கொடுத்த செய்திக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, நாங்களே உம்முடைய பங்காக செய்தி கேட்கிற உம்முடைய பிள்ளைகளாகிய இவர்கள் உம்முடைய பங்காக இருக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை நீர் கண்டுபிடித்தீர், உம்முடைய பிள்ளைகளை நீர் நடத்தி கொண்டு வந்தீர். கடந்த 5 மாதமாக உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய வசனங்களினால் உணர்த்தும் ஆண்டவரே. ஒருவேளை அவநம்பிக்கை, அவிசுவாசம், தளர்ந்து போகுதல், சோர்ந்து போகுதல், இது இப்படியெல்லாம் ஒரு மனநிலையில் இருப்பார்களே, ஆனால் தேவரீர் அவர்களை உணர்த்தும் ஆண்டவரே. நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று உணர்த்தும் ஆண்டவரே. அவர்களை உமது கண்ணின் மணி போல காத்தருளுகிறேன். உணர்வைத்தார். என் தேவன் என்னை கண்டுபிடித்தார், என்னை நடத்தினார், என்னை உணர்த்தினார், என்னை காத்தருளினார். நான் கர்த்தருக்குள் எப்பொழுது மகிழ்ச்சியாயிருப்பேன். ஆண்டவர், என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை இப்படி இருக்கட்டும் ஆண்டவரே. என்னுடைய பிள்ளைகளை சந்தோஷமாக இருக்க கர்த்தர் கிருபை. அவர்கள் உம்முடைய சொந்த ஜனமாக இருக்கிறார்கள். அவர்களை நீர் ஆசீர்வதி.
துதிகன மகிமையெல்லாம் உமக்கே எடுக்கிறோம். கர்த்தரும் இரட்சகரும் பெருமாகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியினுடைய வழிநடத்தலும், பக்கபலமும், பாதுகாப்பும், இன்றைக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தையின்படி கர்த்தருடைய சொந்த ஜனமாய் நாம் இருக்கும்படி என்றைக்கும் நம்மை நடத்தப்படுவதாக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை கண்டுபிடித்திருக்கிறார். கர்த்தர் உங்களை நடத்தி இருக்கிறார். கர்த்தர் இன்றைக்கு வசனத்தின் வழியாய் உணர்த்தி இருக்கிறார். கர்த்தர் உங்களை காத்தருள்வார். விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். நீங்கள் கர்த்தருடைய ஜனம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.